சி எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்பெக்டேஷன். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பு, அவங்களோட இன்டென்ஷன் தப்பு அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் ஹை பை சொல்லிட்டு போயிடலாம். இமீடியட்டாக யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து அன்பாக ஆறுதலாக இதுவாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக அது சரியான உறவுன்னு நீங்கள் வந்து அவசரப்பட்டு தீர்மானிச்சிடக்கூடாது. ஓகே, உங்களை அடைவதற்காக கூட இருக்கலாம், உங்களை அந்த டைம் பீங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்காக கூட இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலி உங்களோட சப்போர்ட் தேவைப்படலாம், இல்லை நீங்கள் இருந்தால் அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பேக்கெண்டில் பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பீங்கன்னு கூட அவங்க நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் காதல்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சாபம். ஓகே, ஆனால் இங்கே இந்த சொசைட்டியில் லவ் சக்ஸஸ் அப்படிங்கிறத விட லவ் ஃபெயிலியர் தானே மெஜாரிட்டியாக இருக்குது. அது ஏன் லவ் ஃபெயிலியருங்கிற ஒரு கட்டத்துக்கு மேக்ஸிமம் வந்து நிற்கிது? சி, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எல்லா உறவுகளும் இங்கே அலட்சியப்படுத்தப்படுது, எல்லா உறவுகளும் இங்கே சலிப்பு தட்டிட்டுது. ஓகே, வெறுப்புகளுக்கு ஈஸியாக போயிடுறான். உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரே இன்றைக்கி மாறிடுச்சு. 45 நிமிஷம் பீரியடுன்னு ஒரு ஸ்கூலில் வச்சுருக்கான். ஒரு பீரியடோட டைம் 45 நிமிஷம். அப்போ அவனோட கவன சிதறல் அதுக்கு மேலே ஆகிடும். 45 நிமிஷத்துக்கு மேலே அவன் கவனிக்க மாட்டான். அவனுக்கு ஒரு பிரேக் வேணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு பீரியடுக்கு 45 நிமிஷம்னு வச்சான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நேரத்தை குறைக்கிறான். 30 மினிட்ஸ் இஸ் த கான்சன்ட்ரேஷன் பவர் அப்படின்னு. அதுக்கப்புறமா அதுக்கு நேரத்தை குறைக்கிறான். 21 மினிட்ஸுக்கு மேலே அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ 21 மினிட்ஸுக்கு மேலேயும் அவனோட கவன சிதறலுக்கு 3 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை அவன் பார்க்குறான் கேட்குறான்னா அவனுக்கு கவன சிதறலாகவும் வேறு ஒரு விஷயத்த ஒன்று அவன் ப்ரீ ஆக்குபைட் மைண்டில் வேறு ஒன்று யோசிப்பான். நீ சொல்கிறத அவன் கேட்கவே மாட்டான், ஒன்று அவன் கவனிக்கவே மாட்டான், வேறு ஒரு சிந்தனைக்கு அவன் போயிடுவான் அப்படின்னு 3 நிமிஷத்துக்கு இப்போ ஒரு ஆய்வு ஆகிடுச்சு. இப்போ சமீபத்தில் ஆய்வு 1 நிமிஷத்துக்கு மேலே அவனுக்கு கான்சன்ட்ரேஷனே கிடையாது, அவன் அடுத்த ரீலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான்.